ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது பேரின்பம். ஹல்லேலூயா. கடந்த வாரம் எல்லாம் கேம்புக்கு போயிருந்தோம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அருமையாக வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுறத ஃபோட்டோவில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது கேரி ஆன் பண்ணுங்கள். அப்புறம் பிரதர் மெசேஜ் கொடுத்துருந்தா சொன்னாங்க, யாராவது வீடியோ எடுத்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபார்வர்ட் இட். பிரதரோட மெசேஜை கேட்கணும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. காட் பிளஸ் யூ. அதான் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வேலை யாரை கொண்டாவது நான் சொல்கிறார்ல, நீங்கள் துதிக்கலைன்னா இந்த கழுகளை கொண்டு ஆண்டவரால் துதிக்க வைக்க முடியும். கழுதைகளின் வாய்களை திறந்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பிழையாம் தேவனுக்கு விரோதமாய் போகும் பொழுது பிழையாம் பெரிய தீர்க்கதரிசி, அவரை குறித்து அவருடைய வாழ்க்கை சரிதை என்ன என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்படவில்லை. ஆனால் அவர் தடுமாறுகிறார். உனக்கு ஒரு புகழ் வருது, ஒரு பெயர் வருது, ஒரு புகழ்ச்சி வருது, உனக்கு அதிக கனம் வருதுன்னு சொன்ன உடனே ராஜாவே நீ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு தடுமாற்றம் வருது, ஒரு ஆசை வருது. போய் தான் பார்த்தானே, கொஞ்சம் ஆண்டவருடைய ஜனங்களை சபிச்சு தான் பார்த்தானே, நம்மளுடைய சுயநலத்துக்காக அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வரும் பொழுது உருவின பட்டயத்தோட தேவதூதன் நிற்கிறத வந்து அவனால பார்க்க முடியல. பெரிய தீர்க்கதரிசி, நல்லா கவனிங்க. ஆனா அவனை சுமந்து கொண்டு போன ஒரு கழுதை பார்க்குது. ஹல்லேலூயா. அந்த கழுதை 3 முறை தூதனானவர் வந்து அவரை வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறார். உருவின பட்டயத்தோட 3 முறையும் பிழையாமை தன் எஜமானனை காப்பாற்றி அவனை அன்னைக்கு இரத்த பலிக்கு விலங்கலாக்கி மீட்டு கொடுது. ஆண்டவர் வந்து தேவைப்படும் பொழுது யாரை வச்சுனாலும் எப்படி வேணாலும் என்ன செய்வாரு, காரியத்தை வாய்க்க செய்வார். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மெசேஜ் போகிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு விசையாய், ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன கேட்க வேண்டும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு எதை கொண்டு வருகிறது என்று சொல்லி சற்று நாம் நிதானித்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும், நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா சிந்தைகளையும் ஒரு விஷயத்தை அகற்றிவிட்டு இவ்வளோ நேரம் நம்ம தேவனை நோக்கி ஆராதித்தோம். அந்த ஆராதனை எதற்காய்? நம்மை ஒருமுகப்படுத்துவதற்காய், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேராய், அவருடைய பிரசன்னத்துக்கு நேராய் ஒருமுகப்படுத்துவதற்காக இந்த ஆராதனை நடந்தது. இந்த வேளையில இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சத்தத்தை நாம கேட்க போறோம். அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது நம்முடைய காதுகள் தீவிரமா இருக்கணும், நம்முடைய இருதயம் அதை நிதானமா கவனிக்கணும், அதை எப்படி நாம் பெற்றுக்கொண்டு செயல்படுத்தணும் என்று சொல்லி கருத்தாய் அதை கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். ஆண்டவரே, பேச போகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே, இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்க்க போறோம். பாப்டிசம், ஞான ஸ்தானம். தமிழ்ல இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம், ஞான ஸ்தானம். இங்கிலீஷ்ல பேப்டைஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு, பாப்டிசம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்ல ஞான ஸ்தானம். அதை 2ஆ பிரிச்சா ஞானம் ஸ்தானம். ஞானம் வரும் பொழுது ஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஞானம் நம்மை நிரப்பும் பொழுது நம்மை நாமே உணர்ந்தவர்களாய், நம்மை வெறுத்தவர்களாய், இயேசுவுக்கு என்னுடைய ஆவியையும் என்னுடைய ஆத்மாவையும் நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தோட நம்ம என்ன செய்யணும், அந்த ஞானத்தோடு எடுக்கிறது தான் அந்த ஸ்தானம், ஞான ஸ்தானம். அது எங்க சவுதியில் இருக்கிற எங்க பாஸ்டர் பிரபுதாஸ் மிக அழகா அதை விளக்குவார். ஞானம் ஸ்தானம் தமிழ்ல தான் அது ரொம்ப அழகா அதை குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவார். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் செய்யப்படுகிறது. அதை நாம் வாசிக்கலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 3ஆம் அதிகாரம்.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம் மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி உரைத்தது. Jesus is the ultimate beloved son, the Messiah through whom this promised inheritance of salvation comes என்று சொல்லி இதை குறித்து ஆங்கிலத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஞானஸ்தானம்? இயேசு ஏன் ஞானஸ்தானம் பெற்றார்? Why Jesus got baptized? To fulfill all righteousness and to set an example for us. Hallelujah. இது எல்லா நீதியும் விளங்கத்தக்கதாக தேவன் செய்த காத்திரம் அல்ல, மாறாக நமக்கு ஒரு மாதிரியை அவர் காண்பித்து போனார். பரலோகத்துக்கு போகிற ஒரு வழி, இந்த வழி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வழியில நீங்க வரும் பொழுது நான் போன மாதிரியே நீங்க என்ன செய்ய முடியும், இந்த உலகத்திலையும் நடக்க முடியும். அது மாத்திரமல்ல, உங்களை அது பரலோகம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பாதையாய் அது அமையும் என்று சொல்லி இயேசு இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து போனார். இந்த ஞானஸ்தானம் பெறும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? புறா வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நிரப்புகிறதை அங்க காண முடியும். இயேசுவின் ஊழியம் இதுக்கு அப்புறம் தான் தொடங்குது. இதுக்கு முன்னாடி அவர் சின்ன வயசுல ஆலயத்துல போனார். 12 வயதிலேயே வேத பாதகரோடு அவர் வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு, பிரசங்கம் பண்ணாரு, வேதத்தை வாசித்தாரு, எல்லா காரியத்தையும் பண்ணாரு. ஆனா இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற உடனே தான் அவர் ஏறி என்ன செய்யறாரு? தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்க, தன்னுடைய ஊழியத்தை தொடங்க அவர் போகிறார். அதாவது ஒரு ஊழியத்தை தொடங்கிறதுக்கு முன்னால அவருக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவைப்படுகிறது. ஏன்? தேவகுமாரன் தானே, அவருக்கு எல்லா மகிமையும் இருக்குமே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. ஏன் அவருக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வேண்டும் என்று சொல்லி பார்த்தா அததான் சொல்றாரு, எல்லா நீதியும் விளங்க இதை நான் என்ன செய்யறேன். ஏன்னா நீங்களும் நாளைக்கு இங்க ஆலயத்துல இருந்து வெளியே போகும் பொழுது எல்லாம் உங்க வீட்டுல இருந்து நீங்க நான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும். அந்த பலன் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவருடைய வடிவிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்து போனார். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவ்வப்போது இரட்சகர்களுடைய தேவைக்கு ஏற்ற பிரகாரமாய் பரிசுத்த ஆவியின் நிறைவு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டுல யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் உங்களை எல்லா நியாயத்திலும் நீதியிலும் நடத்துவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நீதி நம்மிடத்துல இருக்கும் பொழுதுதான் நம்ம இயேசுவின் ஊழியத்தை தீவிரமாய் செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. அதுக்காக தான் அவர் சொல்லி கொடுத்து போனார். இந்த பரிசுத்தமான இந்த ஞானஸ்தானம் பெறும்பொழுது அங்க என்ன நடக்கிறது? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகுது, எல்லாம் புதியதாய் மாறுகிறது. உங்களுடைய உடல், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம், உங்களுடைய சிந்தை எல்லாம் அந்த குளத்திலே இல்ல ஆற்றிலே அது முக்கி, நீங்க அந்த நீர்ல முக்கி வெளியில வரும் பொழுது உள்ள போகும்போது பழைய மனிதன், பாவ மனிதனாய் உள்ள போறோம். உள்ள போன உடனே நம்ம என்ன செய்யறோம்? பாவத்துக்கு செத்து நம்ம வெளியில வரும்போது ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய நீதியை கொண்டவர்களாய் வருகிறோம். அப்பதான் என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைக்க ஆவலாய் வருகிறார். நீங்க நாளாகமம் அதிகாரம் நியாயாதிபதிகள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க தெரியும். நியாயாதிபதிகள் 3:9-10 வரை ஓத்தேனியல் என்ற இரட்சகன் மீது தேவ ஆவி இறங்கி வந்த பொழுது அவன் காரியத்தை நடத்துவதற்கு அது பலனாய் இருந்தது. நியாயாதிபதிகள் 11:29 சொல்லுது, கர்த்தருடைய ஆவி
எப்பத்தாவின் மேல இறங்கும் பொழுது அவன் அம்மோன் புத்திரன் மேலே யுத்த வீரனாய் அவன் போகும்பொழுது அவனுக்கு ஜெயம் கிடைக்கிறது. நியாயாதிபதிகள் 14:19 சொல்லுது, சிம்சோனின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவன் அமலேக்கியர் மத்தியில போய் 30 பேரை கொன்று அந்த துணிகளை எடுத்துக்கொண்டு அந்த விடுகதையை விடுவிக்க முடியாம போனதுனால அந்த 30 பேர் துணியை கொடுக்கிறதுக்கு உதவியா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவனோட கிரியை செய்கிறார். நியாயாதிபதிகள் 15:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவி சிம்சோனின் மீது பலமா இறங்குகிறார். பலமா இறங்கின போது அங்க என்ன நடக்கிறது, அவன் 1000 பேரை கழுதையின் தாடையை எடுத்து என்ன செய்யறான், அடித்து கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். தேவனுடைய ஆவி ஒரு ரட்சகன் மீது இவன் என் ஜனங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை நியமித்து இந்த உலகில அனுப்பும் பொழுது அவனுக்கு எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட தேவ ஆவியானவர் தேவையோ அப்படியாக கொடுக்கப்படும் பொழுது அவன் அந்த வேலையை செய்து முடிக்கிறான். பின்னர் பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவைக்காக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்பட்டு கொண்டிருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல கடைசி பரியந்தம் நாம் நீதி உள்ள பிள்ளைகளாய், நியாயம் உள்ள பிள்ளைகளாய், இயேசுவின் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் வாழணும்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பலன் வேணும், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் யாரால கொடுக்கப்பட முடியும்? நம்முடைய மாம்சமும் நம்முடைய சரீரமும், நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆவி என்ன செய்து ரெண்டும் வேறுபாடுள்ள சிந்தை உள்ளதா இருக்குது. நல்லா நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்முடைய ஆவி சொல்லுது, இயேசுவின் பாதையில நட, நீதியில் நட, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள், வேதத்தை வாசி, அதில் எழுதப்பட்டிருக்கிற வழியிலே நீ நட, நல்லா ஜெபி, ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள் என்று சொல்லி பல வேளைகளிலே நம்முடைய ஆவி சொல்லும். படுத்து கிடப்போம், ஏதாவது போன் பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு ஆவியானவர் பேசுவார், கொஞ்சம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாமே, கொஞ்சம் எந்திரிச்சு பைபிள் வாசிக்கலாமே. ஆனா அந்த மாம்ச ஜலம் யாரும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு, இப்பதான் டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், ஆண்டவருக்கு தெரியும் தானே, எப்படி ஆண்டவருக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி சாயங்காலம் வந்து அப்படியே படுத்திருப்போம். படுத்து எழும்பும்போது கரெக்டா எப்போ எழும்புவோம்? டின்னருக்கு தான் எழும்புவோம். டின்னர் முடிச்ச உடனே என்ன வந்துடும்? வேற ஆவி வந்துடும். என்ன ஆவி? கொட்டாவி வந்துடும். அதுக்கப்புறம் நேரம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? பெட்டுக்கு போயிடுவோம். இப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் வர விடாதபடிக்கு இந்த மாம்சம் என்ன செய்கிறது? ஒரு தடையை கொண்டு வருது. சிந்த சொல்லும், ஆவி சொல்லும், எப்பா எழும்புப்பா, எலும்புமா, எவ்வளவு நேரம் இந்த போன்லயே உட்காந்துட்டு இருக்க, எலும்புடா, ஏதாவது ஒண்ணு பண்ணுடா, கொஞ்ச நேரம் பைபிள் வாசி, கொஞ்ச நேரம் என் கூட உட்கார்ந்து பேசு, நான் உங்ககிட்ட பேசணும், ஏதாவது ஒண்ணு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நீ வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அதெல்லாம் புறக்கணிச்சிடும். யாரு? ஆவி புறக்கணிக்காது. ஆவி சொல்லும் எலும்புன்னு. ஆனா ஆவியை மேற்கொள்ள சரீரம் என்ன செய்யுது? நமக்குள்ள பலவீனத்தை கொண்டு வருது. அப்ப இந்த பலவீனத்தை எது மூலியமா முறியடிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள வரும் பொழுது இவைகளை முறியடிக்க அது ஏதுவாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், எலும்பு ஸ்டாண்ட் அப் அப்படின்னா உடனே உடம்பு கீழ்ப்படியும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இல்லைன்னா அந்த உடம்பு நமக்கு என்ன செய்யாது? அடங்காது, கீழ்ப்படியாது, நம்ம சொல்றது அது கேட்காது, அது இஷ்டத்துக்கு நம்மள என்ன செஞ்சிடும்? கொண்டு போயிடும். அதனாலதான் வேதம் சொல்லுது, நான் விரும்பின நல்ல காரியத்தை செய்யாம நான் வெறுக்கிற கெட்ட காரியத்தை தான் செய்யறேன். எதனால? எனக்கு தெரியும் அது கெட்டதுன்னு தெரியும், ஆனா I want to do that. My flesh told me to do that. என்னுடைய சரீரம் என்னை அதை செய்யும்படியாக என்னை வற்புறுத்துகிறது. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற பாவத்தையே செய்கிறேன். யார் செய்யறேன்? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்ம இடத்துல இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே, வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வேண்டும். அவர் நடத்துகிற பாதையில நம்ம நடக்கும் பொழுதுதான் அது நேர்த்தியா என்ன செய்கிறது? நம்மை கொண்டு போக இதுபடுகிறது. நம்ம சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல இங்க ஒரு காரியம் பேதுரு சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. அப்போ என்ன சொல்றாரு? உடனே பாருங்க, அப்பொழுது
பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்றாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் இந்த அனுபவத்தை எப்படி பெற்றாங்க? யாருக்கு இருந்து பெற்றாங்க? இயேசு செய்து போன காரியத்தை அவங்க பார்த்தாங்க, கேள்விப்பட்டாங்க. அப்போ அது வழியில தான் நாமளும் ஜனங்களை நடத்தணும்னு பேதுரு கிடைச்சது தீவிரமாய் தெரியுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிங்கன்னா தெரியும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? வெயிட் பண்ணுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 14 அவர் வாக்கு கொடுக்கிறார். 16வது வசனம், 14, 16ல இருந்து 18 வரைக்கும் வாசிங்களேன். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், இல்ல 16ல இருந்து, ஓகே 16ல இருந்து வாசிங்க. செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும், பாருங்க, உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு என்றென்றைக்கும். இப்ப நியாயாதிபதிகள் நம்ம பார்த்தோம், அங்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படும் பொழுது யார் யாருக்கு வேண்டுமோ அந்த அளவின்படி அவர் அளக்கப்படுகிறார், அவர் கொடுக்கப்படுகிறார். அவர் வர்றாரு, வேலையை முடிக்கிறாரு, பிதாவின் இடத்துல போயிடுறாரு. ஆனா இங்க இயேசு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பாருங்க, உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இந்த வார்த்தை அவர் எதுக்கு சொல்றாரு? உலக மார்க்கமாய், உலகத்தானாய், இயேசுவுக்கு பிரியமில்லாத, தேவையில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிவு வராது, அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் வராது. நீங்க நிறைய பேர் கேளுங்களேன், எதுக்கு why you need Holy Spirit கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, அது என்னது, அது ஏதோ பேசுறாங்க, ஏதோ ஆடுறாங்க, ஏதோ பண்றாங்க, வைக்கிறாங்க. இதை குறித்த அறிவு உலகத்தாருக்கு நிச்சயமா இருக்காது. வேதத்தின் வழியிலே யார் நடக்கணும்னு தீர்மானிக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த ஆவியானவருடைய வரங்கள் தேவைப்படுகிறது. ஏன்? இந்த நீதியில நடக்கிறதுக்கு, நம்மை சரியான வழியில நடத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு அவசியப்படுகிறது. அதனாலதான் இதை கேட்கிறாங்க, கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்றாங்க. தொடர்ந்து அங்க வாசிங்கள, அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால், இது யாருக்குள்ள? வேதத்தை குறித்து அறிந்து நீதியை செய்கிற பிள்ளைகளுக்குள்ள அவர் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல என்ன செய்வேன்? நான் வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் மண்டலத்துல கொடுத்து போறார். அவர் போய் 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்க என்னைக்காவது அவர் இல்லாத ஒரு வாழ்வை நீங்க வாழ்ந்திருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நடையிலும், ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய சிந்தையில் அவர் இருந்துகிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. உங்களை அறியாம, நம்மளை அறியாம இயேசு நம்மை நிரப்பிக் கொண்டே இருப்பார், தேற்றிக் கொண்டே இருப்பார். அதனால சொல்றார், தேற்றவாளனை நான் அனுப்புறேன். உங்களை திக்கற்ற பிள்ளைகளா நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு காலமும் விட மாட்டேன். ஏன்னா இந்த தேற்றவாளன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? சத்தியத்துல நடக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் பலவீனப்படும் பொழுது உங்களை தேற்றி ஆற்றி தூக்கி நிறுத்தி இயேசுவின் வழியில நடப்பதற்கு ஒரு பலனை கொடுக்கிறவர் இந்த தேற்றவாளன். அப்ப இவருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தனை எத்தனை அவசியமானது என்று சொல்லி இதனால நம்ம புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் நிறைவை வேண்டாம இருக்கிறீங்களா? இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தெளிவா சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தான் ஆவியானவர். அவரிடத்திலிருந்து தான் அந்த ஆவி நமக்கு இறங்கி வந்திருக்கிறது. அவர் போகும்பொழுது நம்ம சும்மா விட்டுட்டு போகல. 2000 வருடங்கள் கடந்த பின்பும் நம்மை தேற்றுவதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு ஒரு சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஞானம் அடைந்து ஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும்.
அதுக்குதான் அவர் முன்மாதிரியை காண்பித்து போகிறார். இயேசு நடந்து போன வழிகள் எல்லாம் என்ன? நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போனார் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. He set an example for us. நான் எதுக்கு இந்த வழியில நடந்து போறேன்? இயேசுவின் வழியில நீங்களும் நடக்கணும். ஏன் நடக்கணும்? அப்பதான் நான் அந்த பரலோகத்துக்கு கொண்டு உங்களை சேர்க்க முடியும். யோவான் 14 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, மிக அழகா. 2வது வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா, என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற அந்த உன்னதமான இடத்துல, ஹல்லேலூயா, அந்த உன்னதமான இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? பாருங்க, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தேற்றவாளனை கொடுத்து போயிருக்காரு. இந்த உலகத்தில் நம்ம திக்கற்றவர்கள் இல்ல. நீங்க நினைக்கிறீங்களா? எங்களை யாரும் கண்டுகொள்கிறது இல்ல. நாங்க ஏனோ தானோ வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களை பெருசா யாரும் கண்டுக்கிறது இல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டேன்ப்பா. உங்களை தேற்றுவதற்காக ஒரு தேற்றவாளனை உங்கள் இருதயத்துக்குள்ளேயே வைத்துட்டு போயிருக்கேன். அவர் நீதியிலும் நியாயத்திலும் உங்களை கண்டித்து உணர்த்து நடத்துவார். இந்த விசுவாசம் முதலாவது நமக்கு வேணும். அப்பதான் எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கு 1ஆம் அதிகாரத்தில், விசுவாசமானது எப்படி? நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவையிலே நிச்சயமா இருக்கிறது. இந்த நம்பப்படுகிற உறுதியிலும் காணப்படாத நிச்சயத்திலும் நாம தெளிவா இருக்கும் பொழுது, இந்த தேற்றரவாளன் ஒவ்வொரு முறையும் நீங்க தவறும் பொழுது சொல்வார், தம்பி நீ பண்றது தப்புடா, இதை ஓப்பன் பண்ணாத, இந்த இடத்துக்கு நீ போகாத, இவங்க கூட நீ பேசாத. சில காரியத்தை அவர் அவாய்ட் பண்ண சொல்லுவாரு. யூ ஹேவ் டு அவாய்ட் இட். பல வேளைகளில மனுஷனை பிரியப்படுத்துறீங்களா, தேவனை பிரியப்படுத்துறீங்களா? மனுஷனை பிரியப்படுத்துறவா இருந்தால் நீங்கள் தேவனை பிரியப்படுத்துறவர்கள் அல்லவே. நம்ம மனுஷனை பிரியப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. மனுஷனை கனம் பண்ணணும், அவங்களை ஆண்டவர் வழியில நடத்தணும். ஆண்டவர் நமக்கு கற்பித்து போன அந்த அன்பிலே அவர்களுக்கும் அந்த அன்பை கொடுக்கணும், அந்த அன்பில் அவர்களை நடத்தணும். This is all very important. But I am not giving the glory as I am giving to the Lord. I don't want to do that. ஆண்டவர் வேறு, மனிதன் வேறு. ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த உன்னதமான அந்த மகிமையை மனிதனை ஒரு காலம் நினைச்ச கூடாது, கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு ஈக்குவலா எந்த மனிதனை நாம் வைத்து அழகு பார்க்கவே கூடாது. இந்த தப்பை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யவே கூடாது. அதனாலதான் அவர் நீதியிலும் நியாயத்திலும் நம்மை கண்டித்து உணர்த்தி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் மிக மிக அவசியமா இருக்குது. இதை பெற்றுக்கொள்வதற்காக தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3லிருந்து 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அங்க இயேசு கிறிஸ்து மிக அழகா அப்போஸ்தலர்கள் சொல்றார் பாருங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாயிருந்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார். அன்றியும் வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் என்ன செய்யாதீங்க, எருசலேம் விட்டு போகாம நீங்க என்ன செய்யுங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில காத்திருங்கன்னு சொல்றார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு அப்போஸ்தலர்களை வெளி உலகத்திற்கு அனுப்புறதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு, please wait in Jerusalem until you receiving the Holy Spirit ன்னு சொல்றார். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. வாக்குத்தத்தம் பண்ணவர் வாக்கு மாறார். அந்த வாக்கு உங்களுக்கு நிறைவேறுகிற காலம் வந்தாச்சு. நீங்க அது வரைக்கும் என்ன செய்யாதீங்க, எருசலேமை விட்டு வெளியே போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள நீங்க பலன் அடையணும். இந்த பலன் அடையாம நீங்க வெளியில போய் ஊழியம் செஞ்சீங்கன்னா அந்த ஊழியம் விருதான ஊழியமாய் போகும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அங்கதான் அழகா அவர் சொல்றாரு பாருங்க,
அப்போ அங்க கூடி இருக்கும்போது 6ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலத்தையும் வேலையிலும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்லன்னு சொல்லிட்டு 8வது வசனத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இவைகளை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வானத்துக்கு ஏறி போறாரு. அவர் போறதுக்கு முன்னால என்ன யாருக்கு கொடுக்கணுமோ அதை தெளிவா கொடுத்துட்டு போறார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் செய்த வேலையை நீங்க கண்டினியூ பண்ணணும்னா யூ ஹாவ் டு ரிசீவ் இட். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அவசியம். நான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று எல்லாரும் போய் ஊழியம் பார்க்கிறது முதலாவது ஒரு காரியம். 2வது ஒரு காரியம் என்னது, நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நம்ம நீதியாய் நடக்கணும்னா யாருடைய ஹெல்ப் வேணும்? பரிசுத்த ஆவியினுடைய ஹெல்ப் வேணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், இது மிக மிக அவசியமா இருக்கிறது என்று சொல்லி போதிக்கிறார். 9ல இருந்து 14 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயரே, மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண் முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி ஒரு வாக்கை கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவு மலை எனப்பட்ட மலைக்கு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்த போது எல்லாம் இப்போ ரெடி ஆகுறாங்க. இப்போ ஹோலி ஸ்பிரிட் இந்த இடத்துல ஊற்றப்பட போகிறார் அப்படிங்கிற காரியத்தை கிறிஸ்து இயேசு அவங்களுக்கு அறிவிச்சுட்டு, வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இங்க எல்லாம் ப்ரிப்பரேஷன் நடக்குது. அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதுல பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்தலமேயு, மத்தேயு, அல்பேதியின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியலோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்து இருந்தாங்களாம். பாருங்க, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுவதற்காக என்ன செய்றாங்க? ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தரித்திருந்தாங்க. ஒருவேளை எல்லாருக்கும் இது ஈஸியா கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல. பிதாவின் சித்தத்தின்படி யார் யாருக்கு கொடுக்கப்படணுமோ கொடுக்கப்படுகிறது. சிலர்லாம் பல வருடக்கணக்காய் இதற்காய் காத்திருந்தவர்கள், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கவங்களாம் காத்திருந்தவங்க உண்டு. ஒரு அண்ணன் இந்த மாதிரி வெளிப்படுத்தல் குறித்து மிக அழகா எடுப்பாங்க சவுதியில. அவங்க ரெவிங்டன் அவங்க பேரு. அவங்க ஒரு நாள் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக பல ஆண்டுகள் காத்திருந்தாங்களாம். அழுது புலம்பி ஜெபித்து காத்திருந்தாங்களாம். ஆனா பல வருட காலங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஒரு நாள் திடீரென ஒரு குளித்து கொண்டிருக்கிற நேரத்துல பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும் போது திடீரென பரிசுத்த ஆவியானவர் அவரை தொட்டார், நிரப்பினார். பாத்ரூம்ல வச்சு பரிசுத்த ஆவி நிறைவை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி சாட்சி சொன்னார். அது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதெல்லாம் நம்ம குழந்தைகளா ஆவியில வளர ஆரம்பிச்ச புதியதுல கேட்கிற அந்த சாட்சிகள் நம்ம எவ்வளவாய் பலப்படுத்துறது பாருங்க. நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம். இந்த வசனத்தை எல்லாரும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு தான் எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இது பாருங்களேன், பர்ஃபெக்டா பொருந்தும். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு நெடுநாளாய் காத்திருப்பது நம்ம இருதயத்தை இழைக்க பண்ணும். எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க 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 நம்ம ரொம்ப நாள் அவர் காத்திருக்க வச்சுட்டு வைக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் அவர் உங்களை ரிஜெக்ட் பண்றாருன்னு இல்லை, உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்லை. He is waiting for his right time.
அந்த சரியான வேளையிலே சரியான நேரத்திலே அவர் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியார் நிறைவே உங்கள் மீது வரும் பொழுது, நீங்கள் மிக பலம் உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு என்று எதையும் செய்ய துணிந்தவர்களாய் நீங்க மாறி போவீங்க. பாருங்க, அதற்கு சாட்சியாய் ஆயிரம் ஊழியக்காரங்க அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இதத்தான் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் செய்யறாங்க. கூடவே இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரர்கள் அங்க வெயிட் பண்றாங்க. இப்போ அங்க என்ன நடக்குது? அந்நாளிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்தென்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்தும் பரிசுத்த ஆவியின் தாவீதின் வாக்கினால் முன்னே சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. யூதாசு காட்டி கொடுத்தாலும் எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு? இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினாலே முன் சொன்ன வாக்கியம் நிறைவேறின ஒரு காரியம். இப்போ இங்க யூதாசு விழுந்து போயிட்டான். யூதாசு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல. இயேசு தெரிந்தது எத்தனை சீஷர்கள்? 12 பேரு. இப்ப இங்க 11 பேர் தான் இருக்காங்க. இப்போ அந்த யூதாசனுடைய ஸ்தானத்தை அவருக்கு இப்ப நிரப்பணும். அவருக்கு ஒண்ணு குறையா இருக்கு. அவர் இன்னைக்கு சொல்ற உங்களுடைய இருதயத்துல பேசுறாரு, அவருக்கு ஒண்ணு குறையா இருக்கு. இப்போ யூதாஸ் விழுந்து போன யூதாசினுடைய ஸ்தானத்துல நான் யாரையாவது எழும்ப பண்ண நான் ஆசையா இருக்கிறேன் என்று சொல்றாரு. சொல்லும் பொழுது 24 இருந்து வாசிங்களேன். எல்லாருடைய இருதயத்தை அறிகிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டணத்தில் பங்கு பெறுவதற்காக 2 பேரில் தேவரை தெரிந்து கொண்டவனை எங்களுக்காக காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். பாருங்க பாருங்க பாருங்க, சீட்டு யார் பேர்ல போடப்பட்டது? ஆக்சுவலா பர்சபா எனப்பட்ட யோசேப்புக்கும் மத்தியாவுக்கும் சீட்டு போடப்பட்டது. சீட்டு மத்தியாவின் பேர்ல விழுந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற இந்த மத்தியா யாருங்கிறது அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எங்களுடைய இருதயத்துல எனக்கு பைபிள் தெரியாது, எனக்கு பைபிளை வியாக்கியானம் பண்ண தெரியாது, எனக்கு எந்திரிச்சு நின்று பாட தெரியாது, எனக்கு ஆண்டவரை துதிக்க தெரியாது, எனக்கு இந்த ஊழியெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இதெல்லாம் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு ஓரமா எந்திரிச்சு போற ஆளு அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துலதான் ஏதோ ஒரு மத்தியா காத்திருக்கிறாங்க. சீட்டு உங்க பேர்ல விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கு. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு மிக தெளிவாய் கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே. இப்போ 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, இப்போ அவர்கள் எல்லாம் ஒரு மனத்துல கூடி ஓரிடத்துக்கு வந்துட்டாங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினாங்களாம். பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம்! இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில் எதற்காய்? அவனை வெட்டு, இவனை கொல்லு, 30 பேர் அடிச்சு போடு, 1000 பேர் அடிச்சு போடு, சிம்சோனை கட்டி வச்சிருக்கிறாங்க கயிறால பிடிச்சு, அமலேக்கியரெல்லாம் இவன் அடிச்சு கொண்டுருவான் போல தெரிஞ்சு விட்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கூட்டமா பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீரென பரிசுத்த ஆவியானவர் மீது பலமா இறங்குறார். அப்படியே இந்த நெருப்பு பட்டது போல கயிறு எடுத்து போச்சான் டப்புன்னு. யோசித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பலமா அவன் மீது இறங்கி இருக்காங்க. ஒரு கழுதையின் பச்சை தாடை எடுத்து அவன் அடித்து குவியலாய்ப்பட்டு கிடந்தாங்களாம். அல்லேலூயா. குவியலாய்ப்பட்டு கிடந்தாங்களாம். அமலேக்கியரை இஸ்ரவேலர்களை ரட்சிப்பதற்காய், எதிரிலிருந்து ரட்சிப்பதற்காய் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஊற்றப்பட்டார். இப்போ இங்க என்ன நடக்குது? ஒரு புதிய ஒரு அத்தியாயம் தொடங்குகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய டெபினிஷன் கம்ப்ளீட்டா மாறுது. இப்போ இயேசுவானவர் இறங்கி வந்தது இந்த 3.5 வருட ஆரங்க காலங்கள், மொத்தம் 33.5 வருஷம்
இந்த பூமியில் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலையாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தின்படி இங்க ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குது. இங்க பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்ப வர்றாரு. கொல்வதற்காக அல்ல, எல்லாரையும் இயேசுவின் வழியிலே நடத்துவதற்காய், எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற வழியாய், காண்பிக்கிற ஒரு வழியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு. இறங்கி வந்தா நாங்க என்ன நடக்குது? ஜென்ம பாசையில் எல்லாரும் பேச தொடறாங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைஞ்சிருந்தாங்களாம். உதாரணத்துக்கு நான் இப்ப சொல்றேன், நம்ம எல்லாரும் தமிழ் பேசுற மக்கள், இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆங்கிலம் பேசுற மக்கள். நமக்கு ஆங்கிலம் பள்ளிக்கூடத்துக்கு போற ஆங்கிலம்னா என்னன்னே தெரியாது. ஆனா இங்க வந்த உடனே சரளமா நீங்க என்ன செய்றீங்க? இங்கிலீஷ்ல பேசுறீங்க. நீங்க இன்னொரு இடத்துல போறீங்க, அங்க ஒரு மலையாளி இருக்கிறாரு, இல்ல ஒரு தெலுங்கர் இருக்காரு. நீங்க அவர்கிட்ட தெலுங்குன்னா என்னன்னே தெரியாது. ஆனா நீங்க போனவன அவன் இடத்துல இயேசுவை குறித்து சரளமாய் தெலுங்கு பேசுறீங்க, மலையாளம் பேசுறீங்க. இது எப்படி நடக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஜனங்களுடைய பெருமையை, மகாபாபிலோனை நான் கட்டின பெரும் பாபிலோனை என்று சொல்லி பெருமைப்பட்ட போது அவர் பாஷையை தாறுமாறாக்கினார். இப்போ இங்க என்ன நடக்குது? ஜென்ம பாஷைகளை தெரியாதவங்க, ஒருத்தரை ஒருத்தர் முகம் கூட பார்க்காதவங்களுடைய பாஷைகளை இங்க அப்போஸ்தலர்கள் பேசுகிறத பாக்குறாங்க. அந்த 120 பேரும் வேற வேற பாஷையில பேசுறாங்க, வேற வேற காரியத்தை செய்யறாங்க. பெரிய பெரிய அற்புதங்கள் அங்க நடக்குது. இப்போ யூதர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர் ஜென்ம பாஷைகளினாலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? How is it possible? பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் போது, பார்த்தரும் மேதியரும் எல்லாமித்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோமியா, பொந்து, ஆசியா, பரிகியா, பம்லியா, எகிப்து என்னும் தேசத்தாரும் சிரேனே பட்டணத்தில் சுற்றி இருக்கிற லீபனோனிய திசையில் இருக்கிற குடியிருந்தவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமையரும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் அவருடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. பாருங்க, ஒரு பாஷை இல்ல, 2 பாஷை இல்ல, அங்க கூடி இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாஷைகளையும், ரோமர்களுடைய பாஷைகள் கூட அங்க பேசப்படுகிறது. எதை குறித்து? தேவனுடைய மகிமையை குறித்து அங்க பாக்குறாங்க, தேவனுடைய காரியத்தை குறித்து பாக்குறாங்க. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னவாய் முடியுமோ என்று சொல்லி ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறாங்களாம். அப்ப பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எவ்வளவு அவசியம் என்று சொல்லி யோசித்து பாருங்க. அப்போ இதை பெற்றுக்கொள்ளணும். நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன? ஞானஸ்தானம், பாப்டிசம். இந்த ஞானஸ்தானம் நம்மள இருக்கிற எத்தனை பேர் எடுத்திருக்கிறோம்? எடுக்கலையா? ஆண்டவரிடத்துல பாதம் வந்து கேளுங்க, ஆண்டவரே நான் எடுக்கணுமா? ஞானஸ்தானம் எடுத்தா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குமா? இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்குமா? நீங்களே அதை எங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்து போயிருக்கிறீங்களே, இதை நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அமர்ந்திருந்து கேளுங்க. கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வேண்டும். இப்படி வேலை செய்யும் போது நம்மளுடைய காரியம் எவ்வளவு ஒரு பலமுள்ளதா இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தை எடுத்து வாசிங்க. அங்க ஆவியானவர் என்ன காரியம், வந்த உடனே என்ன காரியம் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்தபடியே பாருங்க, இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப இங்க வந்த உடனே உங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாராம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
இது என்ன? நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. பல காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். ஏன்? முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கூட சொல்ல மாட்டோம். ஆனா அதுக்குண்டான பலன், அதுக்குண்டான பதில் உங்களுக்கு யார் மூலியமாவது இறங்கி வந்திருக்கும். அல்லேலூயா. நான் ஒரு சாட்சியா சொல்றேன் அந்த காரியத்தை. நாங்க இந்த வீடு வாங்கணும்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அரேஞ்ச் பண்ணப்போ எங்களுக்கு தெரியாது, எங்ககிட்ட எங்க வீடை வித்துடலாம், இந்தியாவில் இருக்கிற வீட்டை வித்துடலாம், வித்து இங்கே கொண்டு வந்து இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சோதனை நமக்கு வருது. எங்க வீடு இருக்கிறது பஞ்சாயத்து கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ திருநெல்வேலியில மாநகராட்சிக்குள்ள எங்க வீட்டு ஏரியாலாம் உள்ள வருது. ஆல்ரெடி ஜிஓ லாஸ்ட் டிசம்பர்லேயே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்குள்ள ஒரு சபலம். இப்போ இந்த வீட்டை வித்தா நாங்க ஒரு 40 லட்சத்துக்கு தான் விற்க முடியும். ஆனா ஒரு மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா ஒரு 55-60 லட்சத்துக்கு விற்கலாமே அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க அந்த வீட்டை வந்து சரி நம்ம அடமானம் வச்சு எவ்வளவு கிடைக்குன்னு பார்க்கலாம் பேங்க்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குண்டான ப்ராசஸ்க்கான டைம் பயங்கரமான டைம். இப்போ நாங்க ஆண்டவரிடத்துல முழங்கால் போட்டு கேட்கல, ஆண்டவரே எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்லி நாங்க யாருக்கிட்டையும் என்ன செய்யல, ஆண்டவரிடத்துல கேட்கல. சும்மா அந்த காரியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருத்தங்க அவங்களா முன் வந்து ஹெல்ப் பண்றாங்க. நான் கொடுக்கறேனே உங்களுக்கு, நான் கொடுக்கறேன், உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறேன்னு. இது முடிஞ்சது. பணத்தெல்லாம் அங்க கொண்டு வந்துட்டோம் கஷ்டப்பட்டு. இங்க கொண்டு வந்து ஊர்ல போய் எனக்கு வந்த லோன்ல மேக்சிமம் நிறைய பேர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இங்க வந்தாச்சு. இங்க வந்தா நிறைய பேருடைய பர்சனல் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு இங்க ஒரு பெரிய தடை. இதனால எனக்கும் என் மனைவிக்கும் பெரிய போராட்டம் நடக்குது. இது வேண்டான்னு சொன்னேன், இது ஏன் நீ இந்த காரியத்தை என்ன செய்ய வச்ச, அப்படி இப்படி நான் அவளை போட்டு கண்ட மணிக்கு திட்டுறேன். இதால மனசமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, ஒழுங்கா சாப்பிடாம, ஒழுங்கா தூங்காம பித்து பிடிச்சு அலையிறோம் நாங்க 2 பேரும். இப்போ அவன் சொல்றான், நீ கொண்டு வந்த பைசாவெல்லாம் திரும்ப அனுப்பு. எப்படி? கொண்டு வந்த பைசாவெல்லாம் திரும்ப அனுப்புன்றான். இப்ப என்ன செய்யறது? இந்த பைசாவெல்லாம் எங்களுக்கு எடுத்துக்க முடியாது. திடீர்னு நான் ஒருத்தருக்கு போன் பண்ணி கேட்கிறேன், பிரதர் இப்படி ஒரு சிச்சுவேஷன், உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு வார்த்தை பேசாம உடனே அவ்வளவு பைசாவே நான் கேட்ட பைசா அனுப்பி வச்சாங்க. இதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டது கிடையாது, நம்ம சொன்னது கிடையாது. ஆனா தன்னால என்ன செய்யுது, காரியம் நடக்குது. எப்படி? வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காய் பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது எப்படி ஆனது? நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும். பட் பாருங்க, behind us the Holy Spirit is working for us. He is working for us. He is praying for us. அது சும்மா இல்ல, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நாம வேண்டிக் கொள்வது இன்னது என்று நமக்கு அறியாம இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாரா. 27 சொல்லுது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சித்தத்தை இன்னதென்று அறிவார். பாருங்க, இப்போ நீங்க கேட்கலாம், இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் வந்து சும்மா வாங்கி வச்சு என்ன செய்ய போறேன்? பாருங்க, அதுக்கு பதில் தான் இந்த வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் நமக்காய் நடக்கிறது என்று சொல்லி நீங்க இதுல பார்க்க முடியும். இன்னும் நாம ரோமர் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி இப்ப சொல்றாரு அவரு, நீங்க இதுவரைக்கும் நீங்க எப்படி பயந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கும் போது அங்க என்ன நடக்குது? அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு காரியம்.
பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்பொழுது நம்ம பலன் அடைகிறோம், அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பர்சனல் லைஃப்ல அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, இது மாத்திரமல்ல, உங்களை பயப்படுற ஒரு ஆவிக்கு நான் உங்களை என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. நீங்க அடிமை இல்ல, நீங்க யாருக்கும் அடிமை இல்லை, ஆண்டவருக்கு அடிமை இல்லை. நீங்க உங்களை அப்பா பிதாவே, உங்க சொந்த அப்பாவை நீங்க எப்படி கூடுறீங்க? மை டாடி, அப்பா எனக்கு இது வேணும்பா. அந்த மாதிரி அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கிடைச்சிடறாரா, கொடுக்கிறாரா. பாருங்க, அப்போ ஆண்டவர் நமக்கு காண்பித்து போன அந்த காரியம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ பாப்டிசம் எடுக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் மீது வாராரு, வந்து நமக்கு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுக்கிறாரு. நம்ம தடுமாறும் பொழுது, நமக்கு என்ன ப்ரேயர் பண்ணணும்னு தெரியாத போது அவரே நமக்காக ஜெபம் பண்றாரு, அவரே பதில வாங்கி கொடுக்கிறாரு, நமக்கு நன்மைகளை வாங்கி கொடுக்கிறாரு. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? 17-18 அப்படி வாசிக்கும் பொழுது 16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். 17 சொல்லுது, நாம் பிள்ளைகளாய் இருந்தால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்போது அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் எழுதுறாரு. அப்போ இந்த பரிசுத்த ஆவிய எவ்வளவு அவர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறாரு பாருங்க, எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம தெளிவாய் பார்க்க முடியும். இப்போ அடுத்து என்ன நடக்குது? என் நாமத்தினால நீங்க என்ன செய்வீங்க? பிசாசுகளை துரத்துவீங்க, நவமான பாஷைகளை பேசுவீங்க, சர்ப்பங்களை கையில எடுப்பீங்க, சாவுக்காத கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களுக்கு என்ன செய்யாது, அது உங்களை சேதப்படுத்தாது. வியாதி வேஸ்தர்கள் மேல் நீங்க கையை வைக்கும் பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி இன்னும் பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்து பல பல காரியங்கள் என்ன செய்யறாரு, அப்போஸ்தலர் எழுதி வைக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வாசிங்களேன். ரோமர் 6:2-8. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே இப்போ கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல்ல நாம இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம என்ன செய்திருப்போமா? இணைக்கப்பட்டிருப்போமா? நாம இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யறது இல்ல, பாவஸ்தரின ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கோமா? பிழைத்தும் இருப்போம் என்று நம்புங்கள் என்று சொல்றாரு. பாருங்க, இப்போ நம்மளுடைய பாவத்தால எங்க அடிச்சாச்சு? சிலுவையில் அடிச்சாச்சு. நாம அவரோடு கூட நம்ம பாவத்தை என்ன செஞ்சிட்டோம்? சிலுவையில அடிச்சு விட்டோம். இப்போ அவர் உயிர் தெழுந்தது போல நாமும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து விட்டோம். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. அவரு நம்மள அவருக்கு ஈக்குவலா வைக்கணும்னு பாக்குறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க சாவுக்கு ஏதுவான எதை குடிச்சாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. நீங்க சர்ப்பத்தை கையில் எடுத்தாலும் அது உங்களை ஒண்ணும் செய்யாது.
வியாதியஸ்தர்கள் மேல நீங்க கையை வைப்பீங்க. சும்மா போய் ஹலோ சிஸ்டர் ஹவ் ஆர் யூ அப்படி கை வைப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியினருடைய நிறைவு அவங்க மீது ஊற்றப்படும். அவங்களுடைய வியாதிகள் என்ன ஆகும்? அந்த இடத்திலே சுஸ்தமாகும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. இந்த காலத்துல பெத்த தகப்பனே பிள்ளைக்கு சொத்தை கொடுக்கறதுக்கு தயங்குறான். நான் அந்த நீயா நானா ப்ரோக்ராம்ல ஒரு டிபேட் ஷோ பார்த்துட்டு ஒரு பையன் சொல்றான், ஒரு கோபியை நான் கேட்கிறாரு, நீங்க உங்க அப்பாவை பத்தி தீயதா நினைச்சது என்னது, நன்மையா நினைச்சது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு பையன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. நான் சொன்னேன், அப்பா என் வீட்டில் மேலே நான் ஒரு ரூம் எடுக்க போறேன், நீங்க அங்க வந்து தங்கிக்கோங்க. அவங்க கையில ஒரு 8 லட்சம் இருந்தது, அந்த 8 லட்சத்தை எனக்கு செலவுக்கு கொடுங்கன்னு நான் சொல்லி கேட்டேன். எங்க அப்பா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பையனுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, நீங்க பெத்த பையன் தானடா, ஒரு சின்ன ஒரு தொகையை கேட்கும்போது கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி போராடுறான். அப்பா சொல்லிட்டார், நோ 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 தர முடியாது போட்டார். இப்போ கொஞ்ச நாள் ஆகுது, அவருடைய மனைவி இறந்து போறாங்க, அந்த பையனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, வயது முதிர்ந்து இறந்து போயிட்டாங்க. இறந்த உடனே அந்த பையன் மேல தோல்ல கையை போட்டு சொன்னார் அந்த அப்பா, டேய் தம்பி, நான் உனக்கு ஏன் காசு தர மாட்டேன்னு சொன்ன தெரியுமா? நான் உன் வீட்டில் வந்து உன்கிட்ட கையேந்தி நிற்பேன்டா, சாப்பாட்டுக்காக கையேந்தி நிற்பேன். ஒருவேளை எனக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், மருமகா என்னை நல்லா நடத்தலாம், கௌரவத்தோடு நடத்தலாம், இல்லை என்ன ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தலாம். ஆனா என்னை நம்பி வந்தவளை நான் அந்த நிலைமைக்கு விட மாட்டேன். என்னை நம்பி வந்த என் மனைவியே அந்த நிலைமைக்கு நான் விட மாட்டேன். அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளை பாதுகாக்கிறதுக்காக அந்த பணத்தை நான் வச்சிருந்தேன். அதனால உனக்கு நோ சொன்னேன். இப்போ ஐ am ready to surrender myself. I truly believe that you will take care of me. This is all yours சொல்லி கொடுத்தாராம். பாருங்க, தகப்பனுடைய உள்ளம். ஒரு உலக தகப்பன் இதெல்லாம் யோசிக்கிறான் பாருங்க. ஆனா அவன் பரம தகப்பன் அப்படி அல்ல. அவர் செஞ்சு போன எல்லா காரியத்தையும் என்னிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த அப்பாவுக்கு நாம ஏன் ஒரு ஊழியக்காரனா இருக்கக்கூடாது? நாம ஏன் ஒரு வேலை செய்யக்கூடாது? நாம ஏன் அவர் சொல்ற காரியத்தை கடைபிடிச்சு நடக்கக்கூடாது? தொடர்ந்து நம்ம கலாத்தியர் 3:27 வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஞானஸ்தானத்தினுடைய இம்பார்ட்டன்ட் புரிந்து கொள்ளுங்க. இந்த ஞானஸ்தானத்தை நம்ம எடுக்கும் பொழுது கிறிஸ்துவோடு நாம ஒரே சரீரமா மாறிடுறோம். we literally wear him. ஒரு உடையை போல அவரை நம்ம உடுத்தி இருக்கிறோமா? இப்ப இந்த உடைக்கும் எனக்கு எவ்வளவு கேப் இருக்கு, என்னுடைய ஷர்ட்டுக்கும் என்னுடைய ஸ்கின்னுக்கும் எவ்வளவு கேப் இருக்கு, அது என் உடம்பு முழுவதும் பட்டிருக்கு. அதே மாதிரிதான் நம்ம அவரோடு கூட ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவரோடு கூட ஒன்றாய் மாறிடுறோமா? பாருங்க, இந்த ஞானஸ்தானத்தை குறித்து எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு. இன்னும் அடுத்ததா அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நீ கேட்டாச்சு, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்றாரு, இவ்வளவு தெளிவா உனக்கு சொல்லி கொடுத்தாச்சு, ஏன் தாமதம் பண்ணாம என்ன செய்யுங்க? நீங்க ஞானஸ்தானம் பெற்று உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கழுவப்படுங்க என்று சொல்லி சொல்றாரு. அப்போ அப்படி செய்யும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது பாருங்களேன். அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இது யாரு? யாருங்க? யாரை குறித்து ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார்? சவுலாய் வாழ்ந்த, பவுலாய் வாழ்ந்த சவுலை குறித்து சொன்ன வார்த்தை. அவன் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் எழுந்து போராடின மனிதன் என்று சொல்லி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அழகா எழுதப்பட்டிருக்கு. அவன் கிறிஸ்துவின் மனிதர்களை துன்பப்படுத்துகிறவனாய், அவர்கள் அடிப்பதற்கும் கொல்வதற்கும் அதிகாரம் பெற்றவனாய் அவன் எழுந்து வந்து என்ன செஞ்சான்? அவன் தமஸ்குக்கு போறான். சாரி, அவன் அங்க போகும்போது அங்க என்ன நடக்குது? தமஸ்குல அவன் கீழே விழுறான். போற வழியில தேவன் அவனை கூப்பிடுறாரு. சவுலே சவுலே, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துறேன்னு. ஒரு பெரிய ஒளியை பார்க்கிறான். பார்த்த உடனே அப்படியே சரண்டராகி விழுறான். அவன் எழும்பும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறான். அவன் எல்லா தெய்வ மனிதனையும் துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். ஆனா இயேசுவின் ஒளி அவன் மீது பட்ட உடனே அவனோட இருதயம் எப்படி மாறுது பாருங்க. நான் இப்ப என்ன செய்யணும்? அப்ப அவர் சொல்றாரு, நீ எழுந்து தமஸ்குக்கு போ, அங்க நீ செய்வது உனக்கு அறிவிக்கப்படும். அங்க அனனியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு. அவர் பக்கத்து தெருல, உனக்கு பக்கத்து தெருல சவுல்னு ஒருத்தன் வந்து இருக்கான். கண்ணு தெரியாம இருக்கான். நான் அவன் கண்ணை அடைச்சு வச்சிருக்கேன். நீ என்ன செய்ய? நீ போய் அவனோடு பேசு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் சொல்றாரு பாருங்க, அவனை குறித்து நான் கேள்விப்பட்டேனே. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாப்புகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்று சொல்லும்போது ஆண்டவர் அதற்கு கர்த்தர், நீ இப்போ அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்பா. இதுதான் நான் முதலே சொன்னேன், எனக்கு பேச வராது, எனக்கு பைபிள் தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஒரு சவுலாய் வாழ்ந்து கொண்டிருந்த துன்மார்க்க வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை, ஊழியக்காரர்களை கண்டாலே அடிச்சு கொள்ற ஒரு மனிதன், அவனை யூதர்களுக்கும் ராஜாக்களுக்கும் ஒரு பெரிய சாட்சியை எழுப்பி நிறுத்த முடியும்னா உங்களை என்னையும் அவரால் ஏன் எழுப்பி நிறுத்த முடியாது? யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு வரும் பொழுது நீங்க அவன் பாருங்க. அப்பொழுது அனனியா 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அனனியா அந்த வீட்டுக்குள்ள போய் பிரவேசிக்கிறான். அவன் மேல் கையை வைக்கிறான். சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகி இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படி பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும்படி படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்றாரு. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்று பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் வந்து தமஸ்குவிலே சீஷரோட சில நாள் இருந்தான். 20ஆவது வசனம் தான் முக்கியமான வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்க தொடங்கினான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை லாஸ்ட் டைம் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க கூட இருந்திருந்தீங்க. இந்த வார்த்தையை பாருங்க. அங்க என்ன நடக்குது? அனனியா போய் என்ன செய்யறாரு? நீ ஞானஸ்தானம் பெறும்படியாகவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாகவும் உன் கண்கள் திறக்கப்படும்படியாகவும் நீ கண்ட அந்த கிறிஸ்து என்ன செஞ்சாரு? என்னை அனுப்பி வச்சாருன்னு சொல்லி அவனை மேல கை வச்ச உடனே அங்க எல்லா அற்புதங்களும் நடக்குது. அவன் கண்கள் திறக்கப்படுது, ஞானஸ்தானம் பெறான், பரிசுத்தாவியை நிறைவேறான். பெற்ற உடனே தாமதமின்றி தேவனை குறித்த ஆலயங்களிலே பிரசங்கிக்க தொடங்கினான். பாருங்க, இப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் நமக்கு பைபிள்ல எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு? இதை வாஸ்து நாமளும் அதன் வழியில நடக்கணும் தான் இல்லையா? ஆனா நம்ம அதை செய்யறோமா? வாரம் அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், வெளியில போனோன்னு நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுறோம். இது ஏன் நடக்குது? எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் நம்மளால எழுந்து பிரகாசிக்க முடியல? ஏன் தேவனுக்கு என்று ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்மளால வாழ முடியல? உலகத்துக்குள்ள போன உடனே உலக காரியங்கள் நம்மளை அமுக்கி மயக்கி
நம்மளை ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நம்மளை வேறு பிரித்து ஓட வச்சிருந்த எதனால யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவே பெறாததுனாலதான். அப்போ இந்த காரியங்களை நம்ம அதிதீவிரமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படி நடக்கும் பொழுது ஒரு கடைசியா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 28:18 20 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியினால நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரையும் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷர்களாக்கி பரலோகத்தின் வழியில் அவர்களை நடத்தணும். இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். ஹல்லேலூயா. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நல்ல எத்தனை பேர் உங்களுடைய மனசுல இருந்து, ஆண்டவரே இத்தனை நாள் இதெல்லாம் தெரியும், ஆனா ஒரு கிறிஸ்தவன் தான், ஒரு கிறிஸ்தவன் தான், எனக்கு தெரியும், ஆனா அந்த வேலையை அந்த அண்ணன் பார்த்துக்குவாங்க, அந்த வேலையை அந்த அக்கா பார்த்துக்குவாங்க, இதுலெல்லாம் நம்ம போய் தலையிட வேண்டாம், இது நமக்கு அடுத்த வேலை இல்லை, இது நாம செய்யற காரியம் இல்லை, நமக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவ்வளவு நாள் நம்ம உட்கார்ந்து வந்தோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் தெய்வ மனிதர்களை கொலை செஞ்ச ஒரு மனுஷனை தட்டி எழுப்பி அவன் ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதனா அவனை மாத்தினேனே. அவர் எழுதின பைபிள், அவர் எழுதின அத்தியாயங்கள், எத்தனை அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறார், எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறார், எத்தனை சபைகளுக்கு. இந்த அதிகாரம் அவர்களுக்கு யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியின் நிறைவினால், இயேசு அவருக்கு கொடுத்த அந்த பலத்தினால் அவர் இவ்வளவு காரியத்தை செஞ்சாரு. இன்னைக்கு நாம எழுந்து நிற்போமா? கண்களை மூடி, ஆண்டவரே நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யலப்பா, நாங்க சின்ன வயசுல இருந்து கிறிஸ்தவங்களா வாழ்ந்தோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பெருசா எங்களுக்கு எதுவும் திட்டம் கிடையாது, ஆனா ஏதோ அகஸ்தீன் ஏதோ சொல்றாரு, இதை செய்யலாமா வேண்டாமான்னு தெரியல, இதை செய்யணும்னு நினைச்சா என் கூட பேசுங்கப்பா, என்னை வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி இந்த நாள்ல உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே நீங்க எனக்கு எல்லாவற்றையும் சகல காரியத்தையும் கற்றுக் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்க தருகிற ஒரு தேற்றவாளன் எங்களுடைய வாழ்க்கையில வந்து அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே, அது உண்மையா? அப்படின்னா இன்னைக்கு என்னிடத்துல நீங்க பேசுவீங்களா? என்னுடைய இருதயத்துல நீங்க வருவீங்களா? நான் என்ன செய்யணும் சித்தமா இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. பேதுரு 3 முறை மறுதலித்தான், அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசு அவனை குறித்து பார்த்த ஒரு பார்வையிலே அவன் மனம் கசந்து மனம் உடைந்து அழுது, உம்மோடு கூட தானே நடந்தேன், என் உயிருக்கு பயந்து விட்டு கொடுத்துட்டேனே, ஒரு நிமிஷத்துல இந்த சேவல் கூவதற்கு 3 முறை நீ என்ன மறுதலிப்ப அப்படின்னு சொல்லி சொன்னதை நான் கவனிக்காதபடிக்கு கடின இருதயத்தோட இருந்து அந்த 3 முறையை நான் மறுதலித்து விட்டேனே ஆண்டவரே என்று சொல்லி அவன் மனம் கசந்து அழுத போது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொன்னாரு, சீமோனாகிய பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியாப்பா? ஆமா ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். 2வது முறை கூப்பிட்டு சொன்னாரு, சீமோனாகிய பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியாடா? ஸ்டில் டு யூ லவ் மீ? ஆமா ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். 3வது முறையும் கேட்டாரு, ஸ்டில்
நீ என்ன நேசிக்கிறியா, இல்லை மறுபடியும் விட்டுட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவன் மனம் கசந்து மனம் உடைந்து அழுதான். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று உமக்கு தெரியும் அல்லவா என்று சொல்லி சொன்ன போது அவங்கிட்ட தான் மந்தையை ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவங்கிட்ட தான் மந்தையை ஒப்பு கொடுத்தாரு. என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லி இந்த பெரிய ஊழியத்தை அவர் இந்த உலகத்துல இருந்து செய்த அந்த அவ்வளவு பெரிய ஊழியத்தை பேதுருவின் கரத்துல அப்படியே ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா யோசிங்க. இன்னைக்கு அந்த பேதுருவாய் நீங்கள் மாற ஆசையா இருக்கீங்களா? அந்த அப்போஸ்தலன் சவுலாய் வாழ்ந்த பவுல மாதிரி நீங்க மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னும் அவருக்கு சீஷர்களாய் இருந்த எத்தனையோ ஊழியர்கள் அவரோடு கூட ஊழியர் செஞ்சாங்க. அவங்கள மாற அவங்களுக்கு ஆசையா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால உலகம் எங்கும் போய் நீங்க சகல ஜனங்களை சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார. இந்த வேலையை நம்ம எப்போ செய்ய போறோம்? ஆண்டவரே, என்னோடு பேசுங்க என்று சொல்லுவீங்களா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுவீங்களா? உருவாக்குமே என்னை உருவாக்குமே, குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆமையா, இந்த நாள்ல எங்களை நாங்க உங்களிடத்துல கொடுக்கிறோம். குயவனிடத்துல களிமண்ணை கொடுக்கிறது போல கொடுக்கிறோம். எங்களை நீங்க எப்படி வணையன்னு நினைக்கிறீங்கப்பா? அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை வணைந்து எங்களை பயன்படுத்துவீராக. கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நீர் நிரப்பி விடக்கூடாதா? உம்முடைய திருசுத்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றிவிடக்கூடாதா? இப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த வாழ்வு எங்களுக்கு நீங்க தரப்போறதற்காய் நன்றி அப்பா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் தன் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தது போல நாங்களும் எங்களுடைய உலக வாழ்க்கையை ஜெயமாய் முடிக்க கர்த்தர் கற்றுத்தரும்படியா ஜெபிக்கிறோம். நீர் இப்படி செய்கிறதற்காய் நன்றி. இதற்கு தடையா இருக்கிற உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. இனி எங்கள் பாவம் எங்களை தொடர்ந்து பிடிக்காதிருப்பதாக நீர் இப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். யார் யாருடைய இருதயத்துல நீங்க பேசுறீங்களோ
ஞானஸ்தானம் எடுக்கணும்னு பேசுறீங்களோ அவங்க எல்லாம் முன்னால வந்து இந்த காரியத்தை செய்ய துணிய அவர்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பீராக. நீ இப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.